என் அன்பு குழந்தையே, இன்று உன் தாயானவள் இந்த பிரித்யங்கரானான் உன்னோடு நெருங்கி பழகி கொண்டிருக்கின்ற ஒரு உறவை பற்றிய இரகசியத்தை சொல்ல வந்திருக்கின்றேன். இந்த உறவை பற்றிய இரகசியத்தை காப்பது உனக்கு நல்லது. ஏனென்றால் மற்றவர்களிடம் சொன்னாயானால் அவர்கள் உன்னைத்தான் பார்த்து கைகொட்டி சிரிப்பார்கள். அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. எதனால் ஒரு உறவோடு நாம் பழகுவதற்கும் பேசுவதற்கும் மற்றவர்கள் கைகொட்டி சிரிக்க வேண்டும் என்று நீ கேட்கலாம். ஆனால் அதற்கு ஒரு காரணம் உண்டு. என்ன நடந்தாலும் இந்த பிரத்யங்கரா உன் வாழ்க்கையில் இருந்து உன்னை காப்பது உனக்கு எப்பொழுதும் தெரிந்த ஒரு விஷயம். எந்த நிலையிலும் நீ என்னை விட்டுவிட மாட்டாய் என்பதும் நான் தெரிந்த விஷயம். எப்பொழுதும் போல உனக்கு என்ன நடக்க காத்து கொண்டிருக்கின்றதோ அதையெல்லாமும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை மிக விரைவாகவே நீ புரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு எல்லா ஆச்சரியங்களையும் கொடுக்கும் என்பதனையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். என்ன நடந்தாலும் இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு உன்னை காக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் என்னுடைய அன்பு உன்னை எல்லா சூழ்நிலையிலும் மீட்டெடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் இப்பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களிலிருந்து உன்னை மீட்டெடுக்க நான் வந்திருக்கின்றேன். உன்னோடு நெருங்கி பழகி கொண்டிருக்கின்ற ஒரு உறவை பற்றி நான் உன்னோடு பேச நினைக்கின்றேன். தீமைகளை பேசியாயிற்று, சுற்றி நின்ற துரோகங்களை பற்றி பேசியாயிற்று, உன் எதிரிகளையும் எதிருக்கு எதிராக சந்தித்தும் ஆயிற்று. ஆனால் இப்பொழுது இவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயம் சற்று என்னையே திரும்பி பார்க்கத்தான் வைத்தது. ஏனென்றால் உன்னோடு நெருங்கி பழகி கொண்டிருக்கின்ற ஒரு உறவு செய்து கொண்டிருக்கின்ற காரியம் அப்படிப்பட்டது. நாமே என்னவென்று வியந்து பார்க்கும்படியான ஒரு செயலைத்தான் அந்த உறவு செய்து கொண்டிருக்கின்றது. என் பிள்ளையே, எவ்வளவோ வேதனையில் நாம் சிக்கி தவிக்கும் பொழுதெல்லாம் சுற்றியிருந்து பலரும் வேடிக்கை பார்த்தார்கள். என்னவாயிற்று என்று கூட கேட்பதற்கு யாரும் இல்லை. நம் கண்ணீரை ஓடி வந்து துடைப்பதற்கு கூட யாருக்கும் மனமில்லை. சுற்றி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அதையெல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ள இங்கு யாருமே விரும்பவும் இல்லை. ஆனால் அதில் ஒரு சிலர் மட்டும் முன்வந்து உன் கண்ணீரை கண்டு ரசித்தார்கள். அந்த கண்ணீரை கண்டு ரசிப்பதற்காகவே துடைப்பது போல நாடகமும் ஆடினார்கள். அந்த நாடகத்தில் அவர்கள் அதிகமாகவும் உன்னை கேலியும் கிண்டலும் செய்வது போல நடந்த விஷயத்தையே மீண்டும் மீண்டும் உனக்கு நினைவுபடுத்தி கொண்டும் இருந்தார்கள். இது போன்ற நிலை, இது போன்ற மனிதர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற நேரங்கள் உனக்கு எப்பொழுதும் என்ன சொல்கிறது, ஏது சொல்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை இந்த பிரத்யங்கரா நான் உன்னிடத்தில் ஒவ்வொரு முறையும் எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது எல்லா நிலையிலும் உன்னை யார் என்று நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய்கிறாய். சில இடங்களில் அதை உன்னால் உணர முடியவில்லை. பல தருணங்களில் இதை உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியவில்லை. நடப்பதை நன்மைக்குத்தான் என்பதனை நாம் உணர வேண்டிய நேரம். ஏன் தெரியுமா? என்ன நடந்தாலுமே அதை மாற்ற முடியாது. இனி நடக்கப் போவதை கவனமாக நம்மால் எதிர்கொள்ள முடியும். அதனால் இந்த நிலை இது உனக்கு என்னவாக மாறி இருக்கிறது என்பதனை உணர்ந்து சற்று தெளிவோடு நீ இருக்க பழகு. தெய்வம் இருக்குமிடம் உனக்கு இந்த வாழ்க்கை அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அல்லவா? இந்த பிரத்யங்கரா நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமுமே நல்லதாகவே நடக்கும் அல்லவா? நான் இருந்து உனக்கு வழிநடத்துவதை நீ புரிந்து கொண்டாயானால், நான் இருந்து உனக்கு கொடுப்பதை என்னவென்று நீ ஏற்றுக்கொண்டாயானால் நமக்கு தீமைகளை செய்கின்றவர்களையும் நம்மால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். நமக்கான தீமைகளை இந்த வாழ்க்கையில் கொடுத்து நம்மை என்னவென்று யோசிக்க வைப்பவர்களை நிச்சயமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். எதிர்பார்த்து எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் ஏமாற்றம் அடைந்ததை இன்னமுமா அம்மா ஒரு ஏமாற்றத்தை பற்றி பேச போகிறாய்? என்னோடு உடன் இருப்பவர்கள் 1-2 பேர்தான். இவர்களைத்தான் நான் என் வாழ்க்கையில் வைத்து அப்படியே சமாளித்து கொண்டு வருகின்றேன். இவர்களையும் எனக்கு துரோகம் செய்கிறார்கள் என்று சொல்லிவிடாதே. இதை என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியாது என்று என் குழந்தை நீ சொல்கின்ற அந்த வார்த்தை, உன் மனதில் இருக்கின்ற அந்த எண்ணத்தை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. என் தங்கமே, கலங்காதே. எது நடந்தாலும் உடனே அதற்காக நீ புலம்பாதே. உன்னை சுற்றி நடப்பது என்னாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் கொடுப்பது போல
இனி எந்நாளும் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை புரிந்து கொள். நான் இருக்கும் பொழுது, இந்த பிரத்யங்கரா நான் வருகின்ற பொழுது உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களிலும் உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்க முயற்சி செய்கிறேன். ஆனால் என்ன செய்வது என் பிள்ளையே? சில மனிதர்களினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் உனக்கு எதிராக இருக்கும் பொழுது, அவர்களினுடைய ஒவ்வொரு உணர்வுகளும் உனக்கு எதிராக நடக்கும் பொழுது, இந்த பிரத்யங்கரா நான் என்னதான் செய்ய முடியும்? உண்மையைத்தானே உனக்கு எடுத்துச் சொல்ல முடியும். அதனால் இதையெல்லாம் உணர்ந்து, இதையெல்லாம் புரிந்து, என்னவானாலும் சரி, நீ எப்பொழுதும் போல சரியாக ஒவ்வொன்றையும் நீ மீட்டு கொண்டு வர வேண்டும் என்பதனை மறக்காதே. என் குழந்தையே, தெய்வம் இருக்குமிடம் உனக்கு எல்லா நிலைகளும் சரியாகவே புரியும். தெய்வம் உன்னை தேடி வருகின்ற இடம் உனக்கு எப்பொழுதுமே மனநிறைவோடு எல்லாமும் கிடைக்கும். இன்று உன்னோடு இருக்கின்ற ஒரு உறவு உனக்கு என்ன நடத்துகிறது தெரியுமா? அந்த உறவு உன்னை பற்றி என்ன நினைத்து கொண்டிருக்கிறது தெரியுமா? காலம் முழுமைக்கும் உனக்கு இவர்கள் என்ன செய்ய துடிக்கிறார்கள் தெரியுமா? இதை நீ இரகசியமாகத்தான் கேட்க வேண்டும். மற்றவர்களுக்கு தெரியும் பொழுது அவர்களினுடைய எண்ணங்கள் எல்லாமும் முழுக்க முழுக்க உன் மீது வேறு விதமாக மாறிவிடும். இத்தனை நாளும் உன் மீது இவர்கள் வைத்திருந்த எண்ணங்களும் இனிமேல் நடக்கக்கூடிய எண்ணங்களும் மாறப்போகிறது. இதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, பிரத்யங்கரா என்ற தெய்வம் உன்னோடு இருக்கும்போது உனக்காக எப்பொழுதும் நான் நல்ல மனிதர்களை உன் வாழ்க்கையில் அனுப்பி வைக்கிறேன். தேவையற்ற விஷயங்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் வேறறுக்கிறேன். உன்னை சுற்றி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் கவனித்து அதையெல்லாமுமே நான் உன்னை சுற்றி வந்து இந்த வாழ்க்கையிலிருந்து வெளியே விரட்டுகிறேன். இதையெல்லாமுமே நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாமுமே என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன் முன்னால் நிற்கின்ற எல்லோரும் நல்லவர்கள் என்று எப்போது முத்திரை குத்தி விடாதே. ஏனென்றால் ஒரு முறை நீ முத்திரை குத்தி விட்டாயானால் அதன் பிறகு அவர்கள் எவ்வளவுதான் உனக்கு கெடுதல் செய்தாலும் அதை நீ நம்ப மாட்டாய். அவர்களை நல்லவர்கள் என்று சொல்லி தெரிந்து கொண்டிருப்பாய். வாழ்க்கை இதுபோலத்தான் ஒவ்வொன்றையும் உனக்கு உணர்த்துகிறது என்பதனை புரிந்து கொள். இப்படி இந்த வாழ்க்கையில் ஒவ்வொருவரையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் எதை கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாமும் எதை தரும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கரா நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு அத்தனை ஆச்சரியத்தையும் இந்த வாழ்க்கை உருவாக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? தெய்வம் இருப்பதை நீ எப்பொழுது ஏற்றுக்கொள்ள துணிகிறாயோ அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமுமே சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இந்த பிரத்யங்கரா சொல்வது உனக்கு புரியும் என்று நான் நம்புகிறேன். என் குழந்தையே, உன்னோடு பழகி கொண்டிருக்கின்ற ஒரு நட்பு எந்த கஷ்டத்திலும் உனக்கு கை கொடுக்காமல் இருந்தது கிடையாது. எப்பேற்பட்ட பிரச்சனையிலும் உன்னை ஒதுங்கினில் என்று சொல்லியது கிடையாது. தன் வீட்டில் ஒரு விசேஷம் நடந்தால் உன்னைத்தான் அந்த உறவு முன்னிறுத்துகிறது. தன்னுடைய வாழ்க்கையில் என்ன கஷ்டம் என்றாலும் உன்னிடத்தில் தான் சொல்லி அழுது புலம்புகிறது. அவர்களின் மனதில் இருக்கின்ற வேதனைகளை எல்லாம் உன்னிடம் கொட்டி தீர்க்கிறார்கள். தன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்தாலும் அதை ஒளித்து மறைக்காமல் உன்னிடம் வெளிப்படையாகவே சொல்லிவிடுகிறார்கள். இதுபோன்று ஒவ்வொன்றையும் என்னவென்று புரிந்து தெரிந்து கொண்டு நீ இருக்கும் இந்த நேரம் உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றும் என்னவாகிறது என்பதனை என் குழந்தை சற்று நீ யோசித்து பார்த்தால் அது உனக்கு புரியும். எல்லா நிலைகளையும் சற்று நீ சிந்தித்து பார்த்தால் அது உனக்கு புரியும். இந்த பிரத்யங்கரா நான் இருப்பது போல உனக்கு எல்லாவற்றையுமே நான் சரிபடுத்தி தந்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் என்பதனை நீ மறக்காதே. தெய்வம் இருப்பது உனக்கு இன்னமும் புரியவில்லையா? இந்த தெய்வம் உடனிருந்து உன்னை வழிநடத்துவது இன்னமும் உனக்கு புரியவில்லையா? என்ன நடக்கும், இந்த தெய்வம் உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை எல்லாம் சிந்தித்து என் பிள்ளை நீ மனதில் உறுதியோடு இருந்து கொண்டிருந்தாயானால்
இந்த பிரத்யங்கரா உனக்கு எல்லாவற்றையும் சரியாகச் சொல்லிக் கொடுப்பதை நீ எப்பொழுதும் என்னவென்று தெரிந்து கொள்வாய். அம்மா உனக்கு தருவதை எப்பொழுதும் என் பிள்ளை முழுமையாக நீ ஏற்றுக்கொள்வாய். நான் சொன்னது எல்லாம் சொன்னதுதானே? நான் சொல்லி முடித்தது எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மையைத்தானே? அம்மா சொன்னது என்ன தெரியுமா? என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக இருக்கின்ற சில விஷயங்களில் எந்த ஒரு உறவு உன்னை தொடர்ந்து வந்து இவ்வளவு சோதனைகளிலும் இவ்வளவு வேதனைகளிலும் உடனிருந்து உனக்கு கை கொடுத்ததோ அந்த உறவை பற்றித்தான் உன் அம்மா உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கின்றேன். இந்த பிரத்யங்கரா சொல்வது போல உன்னை சுற்றி வருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் என் பிள்ளை, இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள்தான் உண்மையாகவே உன் மீது அன்பு கொண்டவர்கள். அதாவது எந்த நிலையிலும் உனக்கு உதவி செய்யும் இவர்கள்தான் உன் மீது உண்மையான அக்கறை கொண்டவர்கள். தெய்வத்திடம் வேண்டுதல் வைக்கும் பொழுது கூட உனக்கும் சேர்த்து இவர்கள் வேண்டுதல் வைக்கிறார்கள். நீயும் நன்றாக இருக்க வேண்டும் என்று தெய்வத்திடம் இவர்கள் கேட்கிறார்கள். இப்படிப்பட்ட எண்ணங்கள் கொண்ட பிள்ளையை மற்றவர்களுக்கு நீ நிச்சயமாக தெரியப்படுத்தக்கூடாது. இவர்களுக்கும் உனக்கும் இடையில் இருக்கின்ற நல்ல நட்பை நீ வெளிப்படுத்தக்கூடாது. ஏன் தெரியுமா? இதை எப்படி களைப்பது? இவர்கள் எப்படி இதுபோன்று இருக்கிறார்கள் என்று சொல்லி கண் வைக்கத்தான் இவர்கள் முயற்சி செய்வார்களே தவிர ஒருபோதும் இந்த இடத்தில் உனக்கு நல்லதை நடப்பதை இவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். நல்ல விஷயங்கள் நடப்பதை இவர்கள் ஒருபொழுதும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் யோசித்து யோசித்து மனம் கலங்காதே. இந்த தெய்வம் உடனிருந்து உன்னை வழிநடத்தும். இந்த தெய்வம் உடனிருந்து உன்னை மீட்டெடுக்கும். அத்தனையிலும் உனக்கான விஷயங்களை எல்லாம் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. பிரத்யங்கராவினுடைய அன்பு உனக்கு ஒவ்வொன்றிலும் சரியான வெற்றியை எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் என் பிள்ளை, எல்லாவற்றையும் கடந்து நீ வாழ வேண்டும். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை நம்பிக்கையோடு நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அம்மா உன்னோடு இருக்கும். இந்த காலத்தில் இந்த பிரத்யங்கரா சொல்வது எல்லாம் இதுதான். எல்லோருக்கும் அவ்வளவு சுலபமாக உண்மையான அன்பு என்பது இந்த வாழ்க்கையில் கிடைத்து விடுவதில்லை. ஆனால் உனக்கு கிடைத்திருக்கிறது. இதை நீ பொக்கிஷமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான். இந்த அன்பை பொக்கிஷமாக உன் வாழ்க்கை என்று நீ உணர வேண்டும் என்பதுதான். எதுவென்றாலும் என் பிள்ளை, அழகான தருணங்களை இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்ததே இந்த நட்பு உன் வாழ்க்கையில் வந்துவிட்ட பிறகுதான். எந்த ஒரு கஷ்டத்திலும் உனக்கு கை கொடுத்து உதவும் இவர்களை நாம் எந்த நிலையிலும் கைவிட்டு விடக்கூடாது. அவர்கள் உன்னிடத்தில் பணத்தையோ பொருளையோ எதிர்பார்க்கவில்லை. இது போன்ற உதவிகளை அவர்கள் உன்னிடத்தில் கேட்க நினைக்கவும் இல்லை. ஆனால் அவர்கள் எதிர்பார்ப்பது உண்மையான அந்த அன்பை மட்டும்தான். அவர்களுக்கான ஆறுதல், அவர்களுக்கு கஷ்டம் என்ற ஒன்று வரும்பொழுது தோள் சாய கிடைக்கின்ற அந்த தோள், இதை மட்டும்தான் அவர்கள் உன்னிடத்தில் இருந்து எதிர்பார்க்கிறார்கள். அதனால் இந்த நட்பை எப்பொழுதும் அவர்களுக்கு கொடுக்க நீ தயங்காதே. இந்த அன்பை எப்பொழுதும் அவர்களுக்கு கொடுக்க நீ மறுத்து விடாதே. என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் நினைத்து மனமுடைந்து கலங்கும் பொழுது இப்பொழுது எப்படி அவர்களுக்கு நீ ஆறுதலாக நடந்து கொள்கிறாயோ அதுபோல இனியும் இந்த ஆறுதலை அவர்களுக்கு நீ சரியாக கொடுக்க வேண்டும். இந்த ஆறுதல் ஒன்று அவர்களுக்கு போதுமானது என்று நினைக்கிறார்கள். உன்னிடத்தில் இதை தாண்டி அவர்கள் வேறு எதையுமே எதிர்பார்க்கவில்லை. உன்னோடு பழகி கொண்டிருக்கின்ற உறவுகளில் இந்த ஒரு நட்பு எப்பொழுதும் உன்மீது அத்தனை அன்பு கொண்டது, உன்மீது உண்மையான புரிதல் கொண்டது. உன்னை தொடரும் விஷயங்களை எல்லாம் சரியாக உனக்கு எடுத்துச் சொல்வது. நீ தீய வழியில் சென்றால் உன்னை நிச்சயமாக என்னவென்று கேள்வி கேட்கக்கூடியது. எந்த நிலையிலும் நீ தவறான பாதையில் செல்லக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரு நட்பு. இப்படிப்பட்ட ஒரு நட்பு உனக்கு கிடைப்பதற்கு நீ கொடுத்து வைத்திருக்கத்தான் வேண்டுமல்லவா? இப்படிப்பட்ட ஒரு நட்பு உனக்கு இந்த வாழ்க்கையில் உன்னை வந்து சேர்வதற்கு நிச்சயமாக நீ பல வகைகளிலும் பல புண்ணியங்களை தேடி வைத்திருக்க வேண்டும். எல்லோரையும்
எந்த ஒரு விஷயத்திற்காகவும் ஏமாற்றுகின்ற மனிதர்கள் நிறைந்த உலகம். மற்றவர்களை தன்னுடைய தேவைக்காக மட்டுமே பயன்படுத்த நினைக்கின்ற மனிதர்கள் நிறைந்த உலகம். அவர்களுக்குள் சில உறவுகள் இது போன்றும் ஒரு உண்மையான அன்பை தேடி அலைகிறது. இவர்களுக்குத்தான் இங்கு உண்மையான அன்பு கிடைக்காமல் போய்விடுகிறது. இதையெல்லாம் இனிமேலாவது புரிந்து கொண்டு, இதையெல்லாம் இனிமேலாவது என்னவென்று தெரிந்து கொண்டு, அவர்களுக்கு தேவைப்படுகின்ற அந்த அன்பை ஒரு சேர கொடுக்க வேண்டும். ஒரு சேர எல்லா விஷயங்களையும் நாம் புரிந்து கொண்டு வாழ வேண்டும். நம் வாழ்க்கையில் நமக்கென கிடைக்கின்ற இது போன்ற உறவுகளை நாம் தொலைக்காமல் இருந்து விட்டாலே அது போதும். இது போன்று நமக்கு கிடைக்கும் உண்மையான விஷயங்களை நாம் இழக்காமல் இருந்து விட்டாலே அது போதும். மற்றது எல்லாமும் தானாகவே நமக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெளிவுபட உணர்ந்து விட்டால் அது போதும். இனி எந்த மாற்றத்திலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்த நேரத்திலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நீ ஆசைப்பட்ட ஒவ்வொன்றையும் உன் வசமாக்கி நான் கொடுப்பேன். நீ விரும்புகின்ற ஒவ்வொன்றையும் நான் நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைப்பேன். இது போன்ற நட்பை நீ பத்திரப்படுத்தி கொண்டால் யார்தான் உனக்கு எதையும் தரமாட்டேன் என்று சொல்ல முடியும்? யார்தான் உன் வாழ்க்கையில் எதையும் கொடுக்காமல் போக முடியும்? நான் உன் தாயல்லவா, அதை நான் செய்வேனா? நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்காமல் நான் இங்கிருந்து செல்ல மாட்டேன். உனக்கு நன்மைகளை கொடுக்காமல் நான் இங்கிருந்து ஒருபோதும் சென்றுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். பிரத்யங்கராவினுடைய அன்பு உனக்கு எப்பொழுதும் நீ ஆசைப்படுவதை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். எந்த இடத்திலும் எதையும் யோசிக்கும்படி உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறதோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ எப்பொழுதும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நல்லது நடக்கும். என் பிள்ளைக்கும் இந்த வாழ்க்கை நல்ல விஷயங்களை உணர்த்தும். தேடி வரும் ஒவ்வொன்றிலும் நீ ஆசைப்படுவது உனக்கு எப்பொழுதும் நிலையாக நிலைத்து நிற்கும் என்பதனை நீ மறக்காதே. சொல்கின்றவர்கள் எதையும் சொல்லட்டுமே, நீ நடத்துவதை சரியாக நடத்தி கொண்டே இரு. உனக்கு எது சரி என்று தோன்றுகின்றதோ அதை எந்த இடத்திலும் நீ விட்டு கொடுக்காமல் சரியாக செய்து கொண்டிரு. நன்மைகளை நீ கொஞ்சம் கொஞ்சமாக பெற்றுக்கொள்ளும் பொழுது உனக்கு பல புரிதல்கள் வந்துவிடும். இந்த வாழ்க்கையை பற்றிய பல தெளிவும் உனக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும். எதிர் நிற்கின்ற மனிதர்களினுடைய சிந்தனைகள் ஒருபோதும் நம்மை பாதிக்கக்கூடாது. நம் எதிரில் வந்து நம்மை காயப்படுத்துகிறவர்களை எல்லாம் எப்பொழுதுமே நினைத்து நாம் வருந்தக்கூடாது. செய்பவர்கள் செய்து கொண்டுதான் இருப்பார்கள். அதை நாம் நினைத்து நினைத்து பார்த்து கொண்டிருந்தோமானால் நமக்கு கவலைகளும் கண்ணீரும் தான் அங்கு எஞ்சி இருக்கும். அதனால் தேவையற்ற விஷயங்களை கொடுக்கிறவர்கள், தேவையற்ற சிந்தனைகளை உனக்கு தருகிறவர்கள் என்று இவர்களை எல்லாம் நினைத்து நீ பேதலித்து கொண்டிருப்பதை விட்டுவிட்டு எதையும் இந்த வாழ்க்கையில் நமக்கென என்னவென்று கற்றுக் கொடுக்கும் இந்த நேரங்களை மட்டும் நீ உனது என்று பயன்படுத்திக்கொள். உனது என்று நீ நினைத்து விடு. இந்த மனிதர்கள் மட்டுமே, அதாவது உன் மீது நிலையான அன்பு கொண்ட இந்த மனிதர்கள் மட்டுமே உனக்கானவர்கள் என்பதனையும் நீ புரிந்து கொள். அது போதும். மற்றது எல்லாமும் தானாகவே உனக்கு நன்மைகளை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். மற்ற எல்லா விஷயங்களும் உனக்கான புரிதலை கொடுப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று கணித்து விடுவாய். இனி நடப்பது எல்லாமும் நன்மைக்கு என்பதனை நீ உணரும் தருணம். உன்னை சூழ்ந்து வரும் நேரங்கள் இந்த பிரத்யங்கராவினுடைய அருளாசிகளோடு உனக்கான உண்மைகளை எடுத்துச் சொல்லும் தருணம். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனையும், எதுவெல்லாம் உனக்கு என்ன சிந்தனைகளை கொடுத்தது என்பதனையும் கொஞ்சம் நீ உன்னிப்பாக கவனித்து பார்த்தால் எல்லாவற்றையும் பற்றிய ஒரு தெளிவான சிந்தனை உனக்கு கிடைத்துவிடும். எல்லாவற்றையும் பற்றிய ஒரு தெளிவான புரிதலும் உனக்கு கிடைத்துவிடும். உன்னை சூழ்ந்து வருகின்ற பல பிரச்சனைகளுக்கு நியாயங்கள் கிடைக்கும். உன்னை சுற்றி வந்த பல துன்பங்களுக்கு உனக்கான மன உறுதி கிடைக்கும்.
இதுபோன்று உன்னோடு இருந்து உனக்கு நல்லதை செய்ய நினைக்கும் இந்த நட்பினுடைய அருமையை தொலைக்காமல், மற்றவர்களுக்கும் இதை பற்றி என்னவென்று சொல்லாமல் நீ சந்தோஷமாக இரு. அதுபோதும். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரித்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.